என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 26இல் 15 பெருக்கல் 16, 15 பெருக்கல் 17, 15 பெருக்கல் 18, 15 பெருக்கல் 19 மற்றும் 15 பெருக்கல் 20ஐ காண்போம். பெருக்கும் எண் 15 பெருக்கப்படும் எண் 16லிருந்து 20. எனவே பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்ட விரலை 2ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மொத்த விரிக்கப்பட்ட விரலை 10ஆல் பெருக்க வேண்டும். அதிலிருந்து மொத்த மடக்கப்பட்ட விரலின் பெருக்குத் தொகையை கழிக்க வேண்டும். இப்பொழுது 15ஐயும் 16ஐயும் பெருக்குவோம். 15 பெருக்கும் எண் 16 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 15 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 16 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 15 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டு விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 15இல் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 15இல் 20 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 16 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 1 விரல் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 16இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 20 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 6 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்களுக்கு 26. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு மொத்த மதிப்பு 260. பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 3. மொத்த மதிப்பு 5 பெருக்கல் 4 20. இப்போது 240 60லிருந்து 20ஐ கழித்தால் 240. இது 15 பெருக்கல் 16இன் பெருக்கத் தொகை. இப்பொழுது 15ஐயும் 17ஐயும் பெருக்குவோம். 15 பெருக்கும் எண் 17 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 15 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 17 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 15 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் வைக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் இரண்டாவது மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 15 10 விரல்கள் விரிக்கப்பட்டு 5 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 15இல் 20 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 17 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 17இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 20 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்களுக்கு 27. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு 10. மொத்த மதிப்பு 270. பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 3. மொத்த மதிப்பு 5 பெருக்கல் 3 15. இப்போது 270லிருந்து 15ஐ கழித்தால் 255. இது 15 பெருக்கல் 17இன் பெருக்கத் தொகை. இது 15 பெருக்கல் 18ஐ காண்போம். 15 பெருக்கும் எண் 18 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 15 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 18 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 15 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டு விரிக்கப்பட்டுள்ளதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 15 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 15இல் 20 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 18 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 18இல் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும்.
பெருக்கும் எண்ணில் 20 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 28. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 280. பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 200 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 5 பெருக்கல் 2 10. இப்போ இது 280லிருந்து 10ஐ கழித்த 270. இது 15 பெருக்கல் 18 பெருக்கத்தொகை. இப்பொழுது 15ஐயும் 19ஐயும் பெருக்குவோம். 15 பெருக்குமே 19 பெருக்கப்படுமே. பெருக்குமே 15 இடதுகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் 19 வலதுகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் 15 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டு விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் 15 10 விரல்கள் விரிக்கப்பட்டு 5 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் 15 20 விரல்கள் விரிக்கப்பட்டு 5 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கும் 19 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறை 4 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் 19 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 20 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 29. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 290. பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 5 பெருக்கல் 1 5. இப்போது 290லிருந்து 5ஐ கழித்தால் 285. இது 15 பெருக்கல் 19 பெருக்கத் தொகை. இப்பொழுது 15ஐயும் 20ஐயும் பெருக்கும். 15 பெருக்கும் மேல் 20 பெருக்கப்படும் மேல். பெருக்கும் மேல் 15 இடதுகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் 20ஐ வலதுகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் மேல் 15 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட ஒரு விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் மேல் 15 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் மேல் 15 20 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 20ஐ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 20இல் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 20 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 30. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பும் 300. பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட எண்ணில் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 5 பெருக்கல் 0 0. இப்போது 300ஐயும் 0ஐயும் இந்த 0ஐ கழித்தால் 300. இது 15 பெருக்கல் 20 பெருக்கத்தொகை. நன்றி. உங்களுக்கு இந்த காணொலி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பட்டியலில் போடும். அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 27 16 பெருக்கல் 16 16 பெருக்கல் 17 16 பெருக்கல் 18 16 பெருக்கல் 19 மற்றும் 16 பெருக்கல் 20ஐ காண்போம்.